யாரும் எந்த மொழியும் படிக்கக்கூடாதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ மும்மொழி கொள்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். அமைச்சர்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி மட்டும் 3 மொழியும் படிக்கணுமா? ஏன் மற்ற எங்களை மட்டும் சாதாரண ஏழை குழந்தைகள் மும்மொழி படிக்கக்கூடாது? தமிழ் அரசு யாரும் எந்த மொழியும் படிக்கக்கூடாதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசோ தமிழக மக்களோ யாரும் எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. ஒரு மொழி திணிப்பு என்று வரும்பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம். அதை தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை ஒரு சாய்ஸாக எடுத்து படிக்கிறதுக்கும் மொழியை திணிக்கப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேவியில் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஜெர்மன் மொழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த மொழியை எடுத்துட்டு சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் படித்து பிள்ளைகளுக்கு என்ன பயன் இருக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இப்படி மொழி திணிப்பு, ஆதிக்கத்தை திணிப்பு இதையெல்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த மொழி திணிப்பை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.